மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய அங்கமாக இருந்தவர் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தற்போது முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார். 9வது முறையாக அவர் முதலமைச்சராகிறார். மாறி மாறி பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தார். அதன் பிறகு காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றார். அதன் பிறகு மீண்டும் பாஜக, தற்போது மீண்டும் காங்கிரஸ். अनेक कर्तव्यता रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं नीतीश कुमार सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि जो विषय बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा और किसी व्यक्ति या व्यक्तियों को सबसे सिवाय, जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अनेक कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित होगा। பீகார் மாநிலத்தில் அதே முதலமைச்சர், ஆனால் காட்சிகள் மாறியிருக்கிறது. கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 9வது முறையாக 2000வது ஆண்டிலிருந்து 9வது முறையாக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார் நிதிஷ்குமார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.